வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 25 முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுகிறாருங்க. சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார். இது உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் பலம் பெறும் இந்த தருணம் என்பது அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. ராகுவிற்கு திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அவரது நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் வலம் வரும்போது பொதுவாகவே அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் சதய நட்சத்திரம் என்பது பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கும் சனியின் வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே அங்கு அமர்வதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க ராகு. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பிரம்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். கேதுவும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக இந்த தருணத்தில் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உலகளாவிய சிந்தனை, உலகளாவிய ஆசைகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாயை நம்பி ஏமாறாமல் சரியான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. திடீர் மாற்றம், முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. பகை உணர்ச்சி நீங்கும். மற்றவர்கள் சூழ்ச்சியால் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று கேது ஞானத்தின் அடிப்படையாக பார்க்கப்படுகிறார். எனவே ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பல பணிகளில் இருந்து துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பதட்டமற்ற உண்மை இந்த தருணத்தில் அதீதமாக கிடைக்குங்க. எனவே கற்பனையான பயம் போன்றவற்றை முற்றிலுமாக நீங்கி ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது வெளியூர் தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கார்ப்பரேட் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கார்ப்பரேட் துறையில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அல்லது புதிய கார்ப்பரேட் கம்பெனி தொடங்குதல் போன்ற பணிகளை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறார். நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஊடகத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சுறுசுறுப்பான செயல்பாடுகள் அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சண்டை சச்சரவு, தேவையற்ற வாக்குவாதம் என எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறையில் மிக வலுவாக அமைந்திருப்பதால் தொழில் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. கிரகங்கள்ல பெருவாரியான கிரகநிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகு கேது என்று அழைக்கக்கூடிய சர்பதோஷம் உருவாக்கக்கூடிய பாம்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே சர்பதோஷ பாதிப்புகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஜனனகால அடிப்படையில், தசாபுத்தியின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தில் சர்பதோஷத்தின் காரணமாக தீவிரமான திருமண தடை, அது மட்டுமல்லாது தீவிரமான நீண்ட நாள் பட்ட நோய் சார்ந்த பிரச்சனைகள், மனசோர்வு, பதட்டம் போன்ற அனைத்திலுமே மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகுவினுடைய இந்த அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் அரசு சார்ந்த பணிகள், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் உடல்நலம் உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. நீண்ட நாட்களாக தொடர் பிரச்சனையில் இருந்த உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக
கட்டுக்குள் வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை சரியான முறையில் சரி செய்து கொள்வது அல்லது ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து பார்ப்பது நல்லதாக அமையும். ஏனென்றால் வில்லங்கம் இருந்தால் பின்னாடி பிரச்சனை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிதாக சொத்துக்கள் வாங்கும் போது பட்டா, சிட்டா, பத்திரம் என அனைத்துமே உங்கள் விற்கக்கூடிய நபரின் பெயரில் இருக்கிறதா, நீங்கள் வாங்க போகக்கூடிய அனைத்துமே விற்கக்கூடிய நபரின் பெயரில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பத்திரம் அவருடைய பெயரில் இருந்து பட்டா வேறு ஒருவரின் பெயரில் இருந்தால் அதை மாற்றுவதற்குள் அதிக சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவே அதையும் அவருடைய பெயரிலே மாற்ற சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த சொத்துக்களை வாங்குவது நல்லது. அதே சமயம் அந்த விற்பவர் சாதுரியமாக உங்களிடம் அதை தள்ளிவிட பார்க்கலாம். நீங்களே இந்த பட்டாவை மாற்றிக்கொள்ளுங்கள், அது எளிதுதான். இதற்காக ஒரு 2 லட்சம் குறைத்து கொள்ளுங்கள், 1 லட்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்று பேரம் பேசினால் நிச்சயமாக அந்த சொத்தை வாங்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வாங்கும் போது அனைத்துமே அவருடைய பெயரில் இருந்தால் அது சிறப்பானதாக அமையும். இல்லை என்றால் பல சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். பணத்தையும் கொடுத்துவிட்டு அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் ராகு மிக வலுவாக அமர்வதால் உறுதியாகவே சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விலைவாசி எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் வருமானம் அதிகரிப்பதால் நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. அடுக்கடுக்காக வந்த வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். நல்ல வரன் கிடைத்தது, ஆனால் அதை உறுதி செய்யாமல் தவற விட்டுவிட்டோமே என்று வருத்தப்பட்ட சூழலில் ராகு மிக வலுவாக இந்த தருணத்தில் திருமண தோஷ தடைகளை முற்றிலுமாக நீக்கி நல்ல வரனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிரிகளின் பலம் குறைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கலாம். அதே போன்று வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். ஆனால் வெளிநாடு செல்லும் போது இந்த விசாக்களை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் டூரிஸ்ட் விசாவில் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து விடுவார்கள். அதுபோன்று இல்லாமல் கம்பெனி விசாவாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அதற்கு பிறகு வெளிநாடு சென்று பணியாற்ற முயற்சி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உபரி வருமானம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம், பயம், அச்சம் போன்றவை உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்குவதோடு ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைய போகிறது. சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கைகூடும். எனவே உங்களது முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தொழில் துவங்குவதற்கும் தொழில் ரீதியாக லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கும் ஏற்றதொரு சிறந்த காலகட்டமாக அமைய போகிறது. ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் முடிவெடுத்து நல்ல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஆனால் அமைதி இல்லாமல் பல குழப்பங்களை சந்தித்து வந்த சூழலில் அது தெளிந்து நல்ல அமைதி பிறக்கும் தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் மிக வலுவாக ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு உறுதியாகவே அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.